Hi guys, நான் அப்துல்ரஹ்மான். வெல்கம் டு ரபீடியா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சயின்ஸில் சாப்டர் 7 மோஷன், அதாவது ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். In everyday life, we see some objects at rest and other in motion. Birds fly, fish swim, blood flows through veins and arteries, and cars move. Atoms, molecules, planets, stars, and galaxies are all in motion. We often perceive an object to be in motion when its position changes with time. However, there are situations where the motion is inferred through indirect evidences. For example, we infer the motion of air by observing the movement of dust and the movement of leaves and branches of the trees. What causes the phenomena of sunrise, sunset, and changing of season? Is it due to the motion of the earth? If it is true, why don't we directly perceive the motion of the earth? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஸோ எவ்ரிடே லைஃப்பில் வந்து நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டில் நிறைய வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது, நிறைய வந்து மோஷன்லேயே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுது, ஃபிஷ் ஸ்விம் பண்ணுது, பிளட்ஸ் வந்து வெயின்ஸ்லேயே ஆர்டரிஸில் வந்து ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி ஆட்டம்ஸ், மாலிகுல், பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸி எல்லாமே மோஷனில் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷனை வந்து வித் டைமுக்கு சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்க சொல்லுவோம். ஹவர் தெர் ஆர் சிச்சுவேஷன் வேர் த மோஷன் இஸ் இன்ஃபர்ட் டு இன்டைரக்ட் எவிடன்சஸ். ஸோ இல்லை சில இடத்துல வந்து நம்ம மோஷன் இருக்குங்கிறது சாதாரணமாக நம்மளால் பார்த்து சொல்ல முடியாது. ஸோ சில இன்டைரக்ட் எவிடன்சஸ் மூலியமாக தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காற்றடிக்குங்கிறது நம்மளால் வெறுமால கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பக்கத்தில் ஒரு மரம் இருக்குன்னா அதில் இருக்கிற மூவ்மெண்ட் ஆஃப் டஸ்ட்டு, அந்த மரத்தில் இருக்கிற இலைலாம் ஆடுறப்போ காற்றடிக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, what causes the phenomena of sunrise, sunset and changing of seasons? Is it due to the motion of earth? If it is true, why don't we directly perceive the motion of the earth? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ரைஸ், சன்செட், சேஞ்சிங் ஆஃப் சீசன் இதெல்லாம் வந்து மோஷனால் தான் நடக்குதா, ஏர்த்தோட மோஷனால் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா ஏன் வந்து நம்மளால் அந்த மோஷனை வந்து பர்சீவ் பண்ண முடியல? அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு ஒன்றும் ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா an object may appear to be moving for one person and stationary for some other. For the passenger in a moving bus, the roadside trains appear to be moving backward. A person standing on the roadside perceives the bus along with passengers as moving. However, a passenger inside the bus sees his fellow passengers to be at rest. What do these observations indicate? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு பர்சனுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், நீங்கள் 2 பேரும் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது வெளியில் வந்து ஒரு மரம் இருக்குது. இப்போது அந்த பஸ் வந்து மூவ் ஆகிறப்போ நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா அந்த மரம் வந்து பேக்வேர்டில் மூவ் ஆகுதுன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகிறீங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்க 2 பேரும் ஸ்டேஷனரியில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஸ்டேஷனரியில் இருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்டேஷனரியில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல என்ன புரியுதுன்னா, ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் வந்து மோஷனில் இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு வந்து ஸ்டேஷனரி இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மோஷன். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்த்துக்குள்ளே இருக்கிறப்போ 2 பேர் வந்து நிற்கிறப்போ 2 பேரும் ஸ்டேஷனரியில் தான் இருப்போம். ஏன்னா ஏர்த் மொத்தமாக மூவ் ஆகிட்டுக்கிட்டே இருக்குது. Motion are complex. Some objects may move in a straight line, other may take a circular path, some may rotate and few other may vibrate. ஸோ நிறைய மோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ சிலது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபாலோ பண்ணும், சிலது வந்து சர்க்குலர் பாத் இருக்கும், சிலது ரொட்டேட் ஆகும் அதே இடத்துல, சிலது வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா there may be situation involving a combinations of this. ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாமே சேர்ந்து கூட சில டைம் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எர்த். ஸோ எர்த் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பார்த்தும் எடுக்குது, அதே மாதிரி ரொட்டேட்டும் ஆகுது. In this chapter, we will first learn to describe the motion of object along a straight line. We shall also learn to express such motion through simple equation and graphs. Later, we shall discuss way of describing circular motion. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஷன் அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த சாப்டர் வந்து மெயினாக படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம சிம்பிள் ஈக்குவேஷன்லேருந்து படிச்சுக்கிறது, எப்படி வந்து கிராஃப்ஸ் செய்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனை பற்றி பார்க்கலாம். Describing motion. We describe the location of an object by specifying a reference point.
Let's understand this by an example. Let's assume that a school in village is 2 km north of railway station. We have specified the position of the school with respect to the railway station. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் மோஷன். ஸோ மோஷன் வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட லொக்கேஷனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க போகிறப்போ அவங்களால வந்து ஸ்கூலை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறப்போ ஸோ அந்த இடத்துல வந்து வழி கேட்குறப்போ அவங்க வந்து ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நார்த்துக்கு 2 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் தெரியுங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நார்த் 2 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூலியமாக நம்ம அந்த ஆப்ஜெக்டோட லொக்கேஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். We could have also chosen other reference point according to our convenience. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 2 கிலோமீட்டர் நார்த்து அந்த மாதிரி குழப்பம் இருக்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தில் வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். Therefore, to describe the position of an object, we need to specify a reference point called the origin. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் செய்யணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். So 7.1.1 motion along a straight line. The simplest type of motion is the motion along a straight line. We shall first learn to describe this by an example. Consider the motion of an object moving along a straight line path. The object starts its journey from O, which is treated as its reference point. ஸோ இந்த மோஷனே ரொம்ப சிம்பிளஸ்டான டைப்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி ஓ வந்து இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரிஜின். ஸோ இந்த இடத்துல வந்து ஓ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுங்கிறனால இப்போ நம்ம let A, B, C represent the position of the object at different instances. ஸோ different டிஸ்டன்ஸில் வந்து different பாயிண்ட்ஸ் இருக்குது, different ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதாவது ஓக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா C இருக்குது, அப்புறம் B இருக்குது, அப்புறம் A. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டரில் இருக்குது. அட் ஃபர்ஸ்ட் the object moves through C and B and reaches A. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓலேருந்து சிக்கு போகுது, அப்புறம் சிலேருந்து பிக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு போகுது. தென் இட் மூவ்ஸ் back along to the same path and reaches C through B. ஸோ அதே மாதிரி ஏலேருந்து திருப்பி வந்து பிக்கு மூலியமாக சிக்கு வந்து போகுது. The total path of the length of the covered object is OA plus OC, that is 60 km plus 35 km is equal to 95 km. This is the distance covered by an object. To describe distance, we need to specify only the numerical value and not the direction of the motion. There are certain quantities which are described by specifying only the numerical value. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஓலேருந்து ஏ வரைக்கும் ஃபஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஓலேருந்து ஏ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் திருப்பி ஏலேருந்து பி வரைக்கும் வருதுக்கு 35 கிலோமீட்டர். ஸோ 60 + 35 95 கிலோமீட்டர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். This is the distance covered by an object. To describe the distance, we need to specify only the numeric value and not the direction of the motion. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்டன்ஸை மட்டும் சொல்கிறதுக்காக நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு வந்து டைரக்ஷன் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 60 கிலோமீட்டர் வந்து ஒரு டைரக்ஷனில் போயிருக்கு, அடுத்த 35 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரிக் வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்கிறதுனால நம்ம வந்து சாதாரணமாக 60 + 35 எடுத்துக்கிட்டோம். The numeric value of a physical quantity is its magnitude. From this example, can you find out the distance of the final position C of the object from the initial position O? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து மேக்னிடியூட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓலேருந்து சி மட்டும் வரைக்கும், அதாவது சாதாரணமாக ஓலேருந்து ஏ போயிட்டு அப்புறம் சி வர்றதுக்குள்ள டேரெக்டாக ஓலேருந்து சி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து நமக்கு டிஸ்டன்ஸோட எவ்வளோ கம்மியாக வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூமரிக்கல் வேல்யூவும் தேவை, டிஸ்டன்ஸ் அதாவது டைரக்ஷனும் தேவை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா
இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்து இனிஷியல் பாயிண்ட், அப்புறம் அது எல்லா டிஸ்டன்ஸும் ஓலேருந்து ஏ போய் அப்புறம் வந்து மறுபடியும் சி வருதுல அதோட ஃபைனல் பாயிண்ட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் சி தான். ஸோ டேரெக்டாக ஓலேருந்து சி பார்த்தீங்கன்னா டோட்டல் 25 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து 95 கிலோமீட்டர், அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 25 கிலோமீட்டர்ஸ் தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் அதுக்கு வந்து இது இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதான். Can the magnitude of the displacement be equal to the distance traveled by an object? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை அன் ஆப்ஜெக்ட் ஈக்குவலாக இருக்கலாமான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓலேருந்து சி வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணுது, அதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில். ஸோ ட்ராவல் பண்ணி அதே இடத்துல நின்றுடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷனும் ஏ தான், ஃபைனல் பொசிஷனும் ஏ தான். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் 25 கிலோமீட்டர். ஸோ அது மொத்தமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் 25 கிலோமீட்டர்னால டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த இடத்துல சேமாக இருக்குது. கன்சிடர் த எக்ஸாம்பிள் given in the example figure 7.1. For motion of an object from O to A, the distance covered is 60 km and the magnitude of the displacement is also 60 km. During its motion from from O to A and back to B, the distance covered is equal to 60 km plus 25 km is equal to 85 km, where the magnitude of displacement is equal to 35 km. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகி மற்றும் ஏக்கு போய் மறுபடியும் ஏலேருந்து பிக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஓலேருந்து ஏ வரைக்கும் போகிறதுக்கு 60 கிலோமீட்டர், அப்புறம் ஏலேருந்து பிக்கு வருது வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓலேருந்து பி வரைக்கும் தான் 35 கிலோமீட்டர். ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். அதான் 55 வரைக்கும் 5 கிலோமீட்டர், 50 வரைக்கும் 10 கிலோமீட்டர்ஸ், ஸோ அதே மாதிரி 40 வரைக்கும் 20 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் 35 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல டோட்டலான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸ். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலேருந்து டேரெக்டாக பி வரைக்கும் 35 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஆனால் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஜீரோவாக இருக்காது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவாக இருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏக்கு போய் அப்புறம் மறுபடியும் ஓகே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஓ டு ஏ அதாவது 60 கிலோமீட்டர், மறுபடியும் ஏ டு ஓ அதாவது 60 கிலோமீட்டர். ஸோ ரெண்டு சேர்க்குறப்போ 120 கிலோமீட்டர் வருது. ஆனால் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இனிஷியல் பாயிண்ட்டோ ஃபைனல் பாயிண்ட்டோ ஒன்றுங்கிறதுனால அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வரேன்னா எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இனிஷியல் பாயிண்ட்டுக்கு ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மெஷர்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட்டு ஒன்றுங்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. However, the distance covered in this journey is OA plus AO is equal to 60 km plus 60 km is equal to 120 km. Thus, two different physical quantities, the distance and the displacement, are used to describe the overall motion of an object and to locate its final position with reference to its initial position at a given time. So இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒரு ஆப்ஜெக்டோட ஓவரால் மோஷனே வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃபைனல் பொசிஷன் அண்ட் இனிஷியல் பொசிஷனை வித் ரெஃபரன்ஸில் லொக்கேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் அ மீட்டர் ஸ்கேல் அண்ட் அ லாங் ரோப், வாக் ஃப்ரம் ஒன் கார்னர் ஆஃப் basketball court to its opposite corner along its sides. Measure the distance covered by you. The magnitude of the displacement. What difference would you notice between the two in these cases? ஸோ ஒரு லாங் ரூப் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கார்னர் ஆஃப் த பேஸ்கெட்பால் கோர்ட்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் நம்ம நடக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ரெக்டாங்கிளான கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு நேராக போய் அப்புறம் ஒரு டேர்ன் எடுக்கிறப்போ அதான் வந்து அதோட ஆப்போசிட் கார்னர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஒரு சைடு அப்புறம் இன்னொரு சைடு வந்து ஒரு பெரிய சைடு அப்புறம் ஒரு சின்ன சைடு சேர்றப்போ டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வரும். அதுவே நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து செகண்ட் கார்னர் வரைக்கும் ஒரு
நடுவில் டயக்னல் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் a device that shows the distance traveled. Such a device is known as odometer. A car is driven from Bhubaneswar to New Delhi. The difference between the final reading and the initial reading of the odometer is 1850. Find the magnitude of the displacement between Bhubaneswar and New India by using the road map of India. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆட்டோமொபைல்ஸில் வந்து டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். அது வந்து டோட்டலாக அந்த கார் வந்து ஸ்டார்டிங்கில் ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தது தான் நமக்கு வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்ங்கிறது ஒரு ஊர். ஸோ அந்த இடத்துல வந்து நியூ டெல்லிக்கு வந்து ஒரு கார் வந்து போகுது. ஸோ அந்த காரோட இனிஷியல் ரீடிங்கும் ஃபைனல் ரீடிங்கும் வந்து செப்பரேட் பண்ணி பார்க்குறப்போ, அதாவது இப்போ அந்த கார் மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்த்தா 1850 கிலோமீட்டர் போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்வேல வந்து ரோடு வந்து சில இடத்துல வளையும், சில இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம், சில இடத்துல வந்து கர்வ் இருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஸ்ட்ரெயிட் ரோடு, நடுவில் எந்த பில்டிங்காக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து புவனேஸ்வர்லேருந்து நியூ டெல்லி வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது மூலியமானா ரோட் மேப் ஆஃப் இந்தியா மூலியமாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.